திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குருவின் பங்கு பார்க்கின்ற பொழுது நவகிரகங்களில் குரு தான் வந்து ஒரு முழு சுபகிரகமாகும். அந்த முழு சுபகிரகமான குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு ஆண் ஜாதகம் என்றாலும் சரி, பெண் ஜாதகம் என்றாலும் சரி, 7ஆம் வீட்டை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. அதுபோல் 7ஆம் அதிபதியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை குரு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகும். சுக்கிரனோட குரு சேர்றது ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். அதுபோல் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாவை குரு பார்க்கறது, செவ்வாய் வந்து சேர்க்கை பெற்று குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். ஒரு ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் அதிபதிக்கு களத்திரக்காரகனுக்கு குரு பார்வை இருந்தால் திருமணம் என்பது இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உள்ள வரன் வந்து மனைவியாக வரக்கூடிய அமைப்புகள், பெண் என்றால் ஒரு வசதி உள்ள இடத்துல வந்து திருமணமாகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அடுத்து பார்க்கின்ற போது மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். அதுபோல் குருவுடைய ஆதிக்கம் நல்ல பலமாக இருக்கின்ற பொழுது உறவு, தூரத்து உறவு, பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய யோகங்கள், பாரம்பரியத்தை கடைபிடித்து வாழ்க்கையை வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகுது. பொதுவாக வந்து குரு தான் வந்து பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகுங்க. ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ, 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்க வந்து சொந்தம், தூரத்து சொந்தத்தில் அது மன வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு வந்து வக்ரம் பெறுதோ, நான் சொல்கிற பாயிண்ட் நோட் பண்ணிங்க, குரு வக்ரம் பெறுதோ, எந்த ஒரு ஜாதகத்தில் குரு போய் ராகு சேர்க்கை பெற்று கேது சேர்க்கை பெற்று இருக்குதோ அவங்க வந்து பாரம்பரியத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா, சில பேர்லாம் வந்து ஒரு வேற்று ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, வேற்று பிரிவு கொண்ட பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கூட அந்த குரு வந்து கெட்டு போகும்போது தான் ஏற்படுகிறது. அதுபோல் வந்து குரு வந்து வக்ரமாக இருந்தால் சொந்தத்தில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக மிக குறைவு பொதுவாக. அதுவே குரு வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கையோடு நல்ல பலமாக 7ஆம் வீட்டில் இருக்கும்போது உறவு, தூரத்து உறவில் உங்களுக்கு வந்து அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது, வம்சாவளின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து அவங்களுடைய பூர்வீகத்துடைய பழக்க வழக்கத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த குருவுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தால்தான்